அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி, அதாவது 30/5/2024 ஆண்டு மே மாதம் வியாழக்கிழமை. நவகிரகங்களில் சுப கிரகமாக திகழக்கூடிய குரு பகவானுக்கு உரிய இந்த நன்னாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம். பொதுவாக சிம்ம ராசி நம்முடைய வாழ்நாளில் என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு அந்த கடவுள். நானும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு பிக்கல் பிடுங்கல் இல்லாமல் வாழ முடியுமா மேடம்? சும்மா எவ்வளோதான் நான் மட்டும் தாங்கிறது? ஒரு மலையை சுமக்கிற மாதிரி எனக்கு மேலே 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 கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காரு இந்த கடவுள். கண்ணில்லையே அவருக்கு அப்படின்னு கூட சில சமயம் நீங்கள் புலம்பி தீர்த்திருப்பீங்க. உண்மைதான். இதை நான் சொன்னேன்னா நீங்கள் திட்டவும் செய்வீங்க. பட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆளுமை திறன் கொண்டவங்க எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்ப்பா அப்படின்னு ஒருவேளை கடவுள் நினச்சிட்டாரோ என்னவோ தெரிலிங்க. அதனால தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காரோ அப்படின்னு கூட சொல்லலாம். தப்பாக நினைக்காதீங்க, அது உண்மை கிடையாது. நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு பல சோதனைகள் வரதான் செய்யும். மற்றவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்குற உங்களுடைய உணர்ச்சிக்கு மற்றவங்க மதிப்பு கொடுக்குறதுல இது பார்த்திங்கனாக்கா உலக நியதினே சொல்லலாம். ஆனால் கடவுள் அப்படி இல்லை. எப்போவுமே இப்போ நம்ம அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டாக்க, நம்ம வீட்டில் ஒரு 2 அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அதில் எந்த குழந்தை நம்ம சொல்கிற பேச்சு கேட்டு குடும்பத்துடைய நன்மைக்காக தன்னுடைய ஆசைகளை குறைச்சிக்குதோ, பரவாயில்லப்பா எனக்கு வேண்டாம், பரவாயில்லப்பா எனக்கு இதுவே போதும் அப்படின்னு குடும்பத்துடைய சூழ்நிலைக்கு அனுசரித்து நடந்துக்குதோ, அந்த குழந்தைய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அப்படி தான் இந்த கலியுகத்தில் நீங்கள் நினச்ச தவறான பதவிக்கு போகலாம், ஓஹோன்னு வாழலாம், எப்படி வேணா. ஆனாலும் நீ கஷ்டத்தை கொடு பரவாயில்ல அப்படின்னு கடவுளை திட்டிட்டு கூட அந்த கஷ்டத்தை கடந்து போகக்கூடிய, அந்த கஷ்டமான சூழ்நிலையும் மற்றவங்களுடைய கஷ்டங்களை பார்த்து கருணை காட்டக்கூடிய, மற்றவங்களுடைய கஷ்டங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளம் கொண்ட உங்களை கடவுளுக்கு எப்படிங்க பிடிக்காம போகும்? சில அமைப்புகள் அதை மட்டும் நம்ம சரி செஞ்சுக்கிட்டு வந்தோம்னாக்கா ஒவ்வொரு நாளையும் நல்ல விதத்தில் மாற்றிக்க முடியும். பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பொது பலன்கள். உங்களுடைய ஜனன ஜாதகம் இருக்கு இல்லையா, நீங்கள் பிறந்த நேரம் காலம் இதெல்லாம் பொறுத்து ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதில் சில மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பாதி உங்களுக்கு செட் ஆகிற மாதிரியும் பாதி மாற்றம் தரக்கூடிய பலன்களாக அமையலாம். பட் இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லேயே உங்களுக்கு பொது பலன்களாக வரும் பொழுது நிறைய விஷயங்களை உங்களுக்கு தற்காத்து கொள்ள முடியுங்க. அதற்கு நான் உறுதி ஏற்றுக்கிறேன். ஸோ இப்படி எல்லா விதங்கள்லேயும் நல்லா தான் இருக்கேன் மேடம். நான் நீங்கள் சொல்கிறது உண்மை தான், உதவி செய்கிறேன். மற்றவங்களுடைய கஷ்டம் பார்த்தா எனக்கு பார்த்தீங்கன்னா கண்ணீர் தான் வருது. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கி கூட மற்றவங்களுடைய கஷ்டங்களை தீர்க்க நான் என் தலையை கூட கொடுத்துருக்கேன். ஜாமீனுக்கு போய் நிற்கிறது, ஜாமீன் எனக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்காண்டி நான் பொறுப்பு ஏற்றுக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்காண்டி யோசிக்க யாருமே இல்லை மேடம் அப்படி நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு துணையாக கடவுள்களுடைய அனுகிரகம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ராசி அதிபதிங்க, கண்ணுக்கு தெரிந்த கடவுளான சூரிய பகவான் இருக்கார். அவரை நீங்கள் வழிபாடு செய்யறது, கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் நீங்கள் அவரை வழிபாடு செய்யறதில்லை. எந்த கிரகங்களுடைய அமைப்பும் நமக்கு தேவையில்லை. நம்மளோட ராசி அதிபதியை பலப்படுத்திட்டோம்னாவே போதும். இதன் காரணமாக தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. காலை நேரத்தில் முடியலாலே மாலை நேரம் சூரிய பகவான் அஸ்தமமாகக்கூடிய அந்த நேரத்திலேயாவது அவர் வழிபாடு செய்யுங்கன்னு நான் சொன்னேன். புரியுதுங்களா? ஒரு வாத்தியாரே இருக்காரு, நமக்கு ஒரு கணக்கு பாடம் பிடிக்கல, கணக்கு பாடம் புரியலை, அதை ஈஸியாக சொல்லி கொடுக்குறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். அவருக்கு போயிட்டு நம்ம வணக்கம் சொல்லாமல், சார் இந்த மேக்ஸ் கொஞ்சம் புரியல சார் அப்படின்னு கேட்டால் சொல்லி கொடுப்பாரா? இது என்ன மேக்ஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் சொல்லி கொடுப்பாரா?
சார் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு புரியவே இல்லை, இன்னும் ஒரு முறை சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு போய் கேட்குறப்போ, அடடா இன்னும் ஒரு ஆர்வமாக இருக்கிறான் பையன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் இன்னொரு நாள் வந்துட்டு அந்த மேக்ஸை வந்து வெறுக்கவே கூடாது, அப்படி ஒரு இனிமையாக அவர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கும் அந்த வாத்தியாருக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த வகுப்பறையில் ஆசிரியர் வந்து பாடம் நடத்துகிறப்போ உங்களை தான் இன்ட்ராக்ட் பண்ணுவார். புரிஞ்சிருக்காப்பா அப்படின்னு கேட்பார். இல்லை சந்தேகம் இருந்தாக்கா இங்கேயே கேளு, பரவாயில்ல நான் இப்பயே சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்பார். மற்ற பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது சந்தேகம் வந்துச்சுனாக்கா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முன்னிலைப்படுத்துவார். இப்போ புரியுதுங்களா? ஆசிரியர்கிட்ட நீங்கள் கணக்கு பாடத்தில் சந்தேகம் கேட்குற மாதிரி தான் உங்களுடைய வழிபாடு. புரியுதுங்களா? கடவுள் உங்களுக்கு வந்துட்டு நல்லதை செய்வார், அவருடைய வழிபாடு உங்களுக்கு இன்னும் பலனை அதிகப்படுத்தும், வேகப்படுத்தும். புரியுதுங்களா? நம்ம எப்படி செய்யணுங்கிறதுல ஒரு வரைமுறை இருக்குது. சரிங்க, அந்த வகையில் இந்த நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யார் தெரியுங்களா? வியாழக்கிழமை அப்படின்னாக்கா குரு பகவானுக்கு உகந்த நாள். குரு பார்க்க கோடி கோடி நன்மைகள், கோடி நன்மை நடக்குதோ இல்லையோ, நம்முடைய கஷ்டங்கள் தீரணும், பொருளாதார ரீதியாக என்னுடைய நிலைமை மாறணும் இல்லையா? அதற்காக இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கக்கூடிய அந்த செந்தில் ஆண்டவரை வழிபாடு செய்யணும். குரு பகவானை வழிபாடு செய்ய சொல்லிட்டு நீங்கள் என்ன மேடம் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா, முருகப்பெருமானுடைய அந்த அவதாரம் அசுரனை வதம் செய்ய. புரியுதுங்களா? அந்த வதம் செய்யறதுக்கான ஆலோசனை வழங்கியது குரு பகவான். ஸோ அந்த அசுரனை வதம் செஞ்சது பிறகு நம்மளுடைய செந்தில் ஆண்டவர் சொன்னாராம், குருவே உங்களுடைய ஆலோசனை காரணமாக தான் அந்த போரில் வெற்றி பெற்றேன். ஸோ அதனால் என்னுடைய வழிபாட்டுக்கு ஈக்குவலான வழிபாடு முறை உங்களுக்கும் உண்டு அப்படின்னு. ஸோ அதன் காரணமாக திருச்செந்தூரில் விற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் குரு பகவானுடைய அம்சத்திலேயே நமக்கு காட்சியளிப்பார். ஒருவேளை உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்க திருச்செந்தூர் போகிறீங்கன்னா முதல்ல கடலில் நீராடிட்டு அப்புறம் தீர்த்தத்தில் நீராடிட்டு அப்புறம் செந்தில் ஆண்டவருக்கு அர்ச்சனை செய்து 9 முறை அந்த ஆலயத்தை சுற்றி வந்தீங்க அப்படின்னா கோடி நன்மைகள் நிச்சயங்க. படிப்படியாக உங்களுடைய கஷ்டங்கள் விலகி ஓடும். திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கக்கூடிய மாதிரி வாழ்வோம். ஆனால் என்னங்க கஷ்டம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு ஒரு டஃப் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு மேலே டஃப் கொடுப்போம். அவன் ஒரு விஷயம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன்னா அவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம பேசுவோம். அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய ஆளுமை திறன், உங்களுடைய வியாபார நுணுக்கம், உங்களுடைய கல்வி மேம்பாடு, குடும்பத்துடைய அனுகிரகம், இப்படி பல விதங்களில் நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையே வந்துட்டு ஒரு நாள் மாறாதா அப்படின்னு போயிட்டுருக்கோம். உங்களுடைய வாழ்க்கை மாறத்துக்கான ஒரு சாவியை நான் கொடுத்துட்டேன். புதையல் பெட்டி வந்து திருச்செந்தூர் முருகன், அதுக்கான சாவி உங்கள் கையில் கொடுத்துட்டேன். அவரோட வழிபாடு செய்யுங்க, போய் ஓப்பன் பண்ணி அந்த புதையலை எடுத்துகிட்டு போங்க. இதுதான் உங்களுடைய அனுகிரகம் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள், ஓம் ஸ்ரீ செந்தில் ஆண்டவ பெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை 3 முறை சொல்லுங்க. நவகிரகங்களில் சுபகிரகம், அவருடைய ஆதிக்கம் பெற்ற இவரை வழிபாடு செய்வதன் காரணமாக வெற்றி நிச்சயம். முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நம்மளுடைய நோக்கம் நீங்கள் சொல்லும் பொழுது, கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும் பொழுது உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் விலகணும். கடவுளுடைய நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைபு உருவாகணும். உங்களுடைய மன அழுத்தம் முதல்ல மாறணும். ஸோ அதற்கு நிகராக வந்துட்டு எத்தனை பேர் நமக்கு தொல்லை கொடுத்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு வந்து அழுத்தம் கொடுத்துருந்தாலும் சரி, அதை தூக்கி இப்படி ஓரம் போட்டுட்டு கடவுள் அப்படி மனசில் நிறுத்தி அவருடைய நாமத்தை சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களை மனசார நினச்சிக்கிட்டு 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய வேண்டுதல்களை அந்த செந்தில் ஆண்டவர் நிறைவேற்றி வைப்பார். இன்னும் ஒரு படி மேலே போய் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம்,
தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். அசுரரை வென்ற இடம் இது, தேவரை காத்த இடம். ஆவணி மாசிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம், அன்பர் திருநாள் காணும் இடம். இப்படி இவரோட புகழை பாடிட்டு போனாலும் சரிங்க, முருகா முருகான்னு இந்த நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே போனாலும் சரி, நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். சிரிச்ச முகத்தோட அந்த செந்தில் ஆண்டவருடைய வழிபாட்டை மேற்கொண்டுட்டு இந்த நாள் நம்முடைய சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா? இந்த நாள் சிம்ம ராசிக்கு முக்கியமான விஐபிகளுடைய சந்திப்பு உண்டாகுங்க. அவருடைய சந்திப்பின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படிக்கு முன்னேறத்துக்கு ஒரு யோகமான அமைப்பு இருக்குது. அடுத்த கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி நிலவுங்க. ஒரு மாதிரி சஞ்சலத்தில் இருந்தீங்க இல்லையா கணவன் மனைவிக்கிடையே, அந்த சஞ்சலங்கள் விலகும். மனக்கசப்புகள் மனத்தாங்கள் எல்லாமே மாறப்போகுது. மாதிரி நீ அதை பண்ண இது பண்ண அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே இருந்த அந்த சச்சரவு, அந்த சண்டை சட்டுன்னு காணாமல் போகும். இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அட போடா இது புருஷன் பாட்டி சண்டையெல்லாம் தண்ணியில் தான் எழுதி வைக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. அதை நம்ம ஏன் பேசுவானே? சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டீங்க இல்லையா? அவங்க எவ்வளோ வேணால் புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிட்டேன், தாட்பூட் தஞ்சாவூர்னு குதிச்சாலும் சரி, உனக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்ட்டு இவங்களுடைய கடமை பிறழாமல் வாழ்கிறவங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். குடும்பத்துக்கு குத்து விளக்கு, குடும்பத்துடைய குல விளக்கு அப்படின்னு இவங்கள சொல்லலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆணாக இருந்தாங்க அப்படின்னாக்கா ஒரு கஷ்டத்தையும் வீட்டில் சொல்ல மாட்டாங்க. பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னாக்கா ஒரு கஷ்டமும் வராமல் பார்த்துப்பாங்க. ஆமாம் தானே சிம்ம ராசிக்காரங்களே? அடுத்தா இந்த நாளில் உங்களுடைய பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான சில முடிவுகள் பிறக்கும். என்னடா இது, இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. சர்வசாதாரணமாக அட இது இப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற ஒரு யோசனை பிறக்கும். அடுத்தா வர்த்தகம் தொடர்பான பணிகளில் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. அடுத்தா நெருக்கமானவங்கிட்ட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். ஒரு மனசுக்கு நிறைவை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு மாறும். மேலும் சொல்லணும்னா உங்களுடைய தாய் வழி உறவுகளிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும். தந்தை வழி உறவுக்காரங்கிட்ட வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. உங்களுடைய ப்ளஸ்ஸும் ஒன்று தான், உங்களுடைய மைனஸும் அதுதான். என்ன தெரியுங்களா? அப்பா வீட்டு சொந்தக்கிட்ட பேசினா அம்மா வீட்டு சொந்தம் கோச்சிப்பாங்க. அம்மா வீட்டு சொந்தக்கிட்ட உறவாடினீங்கனாக்கா அப்பா வீட்டு சொந்தம் கோச்சிப்பாங்க. அப்பாவும் அம்மாவுமே பார்த்தீங்கன்னாக்கா சில சமயங்களில் நம்மக்கிட்ட இதுக்காண்டியே சண்டை போடுவாங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே, சமாளிச்சிருவீங்க. அதுதான் அரசு பணிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரிங்கிட்ட பேசுகிறப்ப பதற்றத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அவங்க சாதாரண ஒரு நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு அவங்க தலைமை பொறுப்பு வைக்கிறாங்க, அவ்வளோதான். கேட்குற கேள்விக்கு நம்மளுடைய வேலைகளில் நம்ம கரெக்டாக இருக்கும், பதில் சொல்லிவிட்டு சாதாரணமாக இருங்க. அவங்க அதிகாரத்தை காட்டணும், நான் உனக்கு மேல் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ண தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் அசந்து போகாதீங்க. அடுத்ததான் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் இந்த நாளில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், பட் ரொம்ப மோசமாக கிடையாது. புரிஞ்சுதுங்களா? எப்பவும் போலவே வியாபாரம் நல்ல விதமாகவே நடக்கும். அடுத்ததான் இந்த நாளில் நீங்கள் செந்தில் ஆண்டவர் வழிபாடு செய்வதுடன் சேர்த்து அம்பிகை வழிபாடையும் மேற்கொள்வது ரொம்ப நல்லது. ஒரு ஆண் தெய்வத்துடைய துணையை நாடுறீங்களா, அதனோடு சேர்த்து பெண் தெய்வத்துடைய வழிபாடையும் மேற்கொள்ளுங்க. ஒரு இனிப்பான பண்டத்தில் தேனை சேர்த்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் இந்த 2 வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்க, உங்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு. புரிஞ்சுதுங்களா? கசந்து போயிருக்குல்ல நம்மளுடைய வாழ்க்கை. என்னடா அந்த பிள்ளை டெய்லியும் ஒரு கடவுளை வழிபாடு செய்து சொல்லுது, ஓம் சொல்லுது, போற்றி சொல்லுது அப்படின்னா
நம்ம வாழ்க்கை எப்படிங்க இருக்குது? ரொம்ப கசந்து போய் இருக்குது மேடம், கஷ்டமாக இருக்குது மேடம். இதெல்லாம் மாற்றுவதற்கு தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு புரியுதுங்களா? ஒவ்வொரு தெய்வனுடைய வழிபாட்டை இப்போ ஒரு என்ன சொன்னாங்க, இப்போ பால் கடல்லே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமிர்தத்தை கடைஞ்சி எடுக்கும் பொழுது பல விதங்களில் ஒவ்வொரு பொருளாக வெளிப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் விஷயத்துக்கு அப்புறம் தான் அமிர்தம் கிடச்சிது இல்லையா? அது மாதிரி தான் ஒவ்வொரு நாளையும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை இப்போ வந்து என்ன நம்ம அமிர்தம் தேவை, அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம், பால் கடலில் கடையிற மாதிரி நம்ம இது வந்து கடைஞ்சிக்கிட்டு இருக்கோம், நம்மளோட வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி என்னுடைய கஷ்டம் வந்துட்டு மாறாமல் போகுது? இன்றைக்கா திங்கக்கிழமையா சிவபெருமானோட ஆலயத்துக்கு போ, சிவபெருமான்கிட்ட ஒரு வழிபாடை போடு. செவ்வாய்க்கிழமையா முருகப்பெருமான். ஒருத்தரையும் விட்டு வைக்கக்கூடாது. எல்லாரும் எப்படி படித்து முடிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா ஆஃபீஸ்லேயும் ரெஸ்யூம் கொடுக்குறோம், எல்லா ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது. அதில் எந்த ஆஃபீஸில் அதிகமாக சம்பளம் கொடுத்து நமக்கு கம்ஃபர்டபுளான வேலை கொடுக்குறாங்களோ அங்கே சூஸ் பண்ணி போவோம் இல்லையா? அந்த மாதிரி எந்த தெய்வத்துடைய வழிபாடு நமக்கு செட் ஆகுதோ, எந்த தெய்வத்துடைய வழிபாடு நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குதோ அதை விடாப்பிடியாக பிடிச்சிக்க போகிறோம். புரியுதுங்களா? ஸோ அதுக்காக மற்ற தெய்வங்களுடைய அனுகிரகம் தேவையில்லைன்னு கிடையாது. எப்படி உறவுக்காரங்களை வந்து பார்த்தினாக்கா ஒருத்தன் பொறாமப்படுவான், ஒருத்தன் நம்ம நல்லா இருக்குன்னு நினைப்பான், ஒருத்தன் உதவி செய்வான், ஒருத்தன் நமக்கு வந்து உதவி பண்ணாமல் நம்மளுடைய வேலையை கெடுப்பானா, ஆனாலே நமக்கு உறவுக்காரங்க தான். அந்த மாதிரி தான். ஸோ நமக்கு அனைத்து தெய்வங்களுடைய அனுகிரகத்தையும் பெற்று வாழ்க்கையை வளமாக மாற்றணும். நம்மளுடைய கான்செப்ட் அவ்வளோதான் இல்லையா? ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு தடைப்பட்ட திருமணம் வந்து பேச்சுவார்த்தை தொடங்கி நல்ல முடிவை எட்ட போகிறீங்க. உங்களுடைய மைத்துனரின் உதவியால் சிக்கலான சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போகிறீங்க. மனம் விரும்பும் பெண்ணை எதிர்ப்புகளுக்கு இடையே கரம் பிடிக்க போகிறீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்த போகிறீங்க. உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள போகிறீங்க. ஆடம்பர செலவுகள் இந்த நாளில் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் நீங்கள் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமான அமைப்பு இருக்குது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பெண்களுக்கு, சிம்ம ராசியை சேர்ந்த பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல செய்தி உங்களை இந்த நாளில் வந்து சேரும். மறக்காமல் செந்தில் ஆண்டவரோட வழிபாடை உங்கள் வீடுகளில் பூஜையை மேற்கொண்டு தீப தூப ஆராதனை காட்டி அவருடைய நாமத்தை சொல்லி இந்த நாளில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க. அற்புதமான மாற்றத்தை நீங்கள் இந்த நாளில் உணர முடியும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. வெள்ளை நிற ஆடைகளை இந்த நாளில் பயன்படுத்துங்க, அதிர்ஷ்டம் நிலைக்கும். மேடம் குரு பகவானுக்கு மஞ்சள் நிறம் இல்லை அப்படின்னா அதையும் பயன்படுத்தலாம், உத்தமம். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்த்த வரைக்கும் மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் மகம் நட்சத்திரத்துக்கு இந்த நாள் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு. மேலும் விரிவாக சொல்லனாக்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உறவுக்காரங்கிட்ட வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மேலும் இந்த நாள் உங்களுக்கு ஆதாயமான நாள். தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும், ஆரோக்கியம் சீராகும். அடுத்த பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டிய நாள். உங்களுடைய எதிர்பார்ப்பில் இருந்து வந்த இழுபறிகள் இந்த நாளில் விலகும். மேலும் இந்த நாளில் உங்களுடைய நண்பர்களின் மூலம் ஆதாயம் ஏற்படுங்க. ஒரே வரியில் சொன்னாக்க சில பிரச்சனைகளுக்கு இந்த நாளில் முடிவு பிறக்கும். அடுத்த உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். மேலும் வீண் அலைச்சல்கள் காரணமாக உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து இந்த நாள் வந்து உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாள். வழக்கு விவகாரங்களில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மனசுக்கு நிறைவை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு. வெற்றிகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. பொருளாதார ரீதியாக உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. மற்றபடி உறவுக்காரங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே.